வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. இது நாம் நார்மலாக செய்கிற முட்டை கிரேவி மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. சரி வாங்க, காரசாரமாக டேஸ்ட்டாக முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குறகுறப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இப்போ எண்ணெயில் சேர்த்துப்போம். வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகத்தை இடித்து போட்டுக்கோங்க. இதையும் லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஏன் வதக்கி விடுறேன்னா, எல்லாத்துலேயும் அந்த பசுறு வாடை நம்ம போகணுங்க. அந்த பசுறு வாடை போகலன்னு வச்சுக்கோங்களேன், கிரேவி நல்லா இருக்காது. அதனால் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நம்ம வதக்கிறதுலே தெரியுங்க, நல்லா வாசனை மாறி வரும். நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சேர்க்கறதுக்கும் அது நல்லா அந்த பசுறு வாடை போய் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு நல்லா மனம் கொடுக்குங்க. அதை வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தில் இருக்க பசுரோட போனதும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை அதே மாதிரிங்க, வெங்காயத்தை எப்படி நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருந்தோமோ அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துப்போம். தக்காளி வெங்காயத்தில் ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாதுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்றது. குறகுறப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கணுங்க. நல்லா தக்காளி வெங்காயத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொஞ்சம் புதினா தழை போட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா, புதினா தழைலாம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க, ஒரு முறை லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விடுங்க. இந்த டிஷ்ஷில் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்ப்பேங்க. அது இல்லாமல் நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் காரம் குறைச்சலாக மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனுக்கு புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ உப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக கீறிடாதுங்க, ஏன்னா காரம் உரைக்கிறதுக்கு தான் நம்ம லைட்டாக கீறிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவியில் முட்டையை இந்த மாதிரி நல்லா கீறி போட்டதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தை இந்த மாதிரி ஒன்று மதியமாக இடித்து வச்சுருக்கேன். அதை இப்படி கிரேவியில் தூவி விட்டுக்குங்க. மிளகு ஜீரகத்தை நம்ம கடைசியாக சேர்த்ததாலங்க நல்லா ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குங்க இந்த கிரேவி. மூடி ஃபுல்லாக மூடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திறந்த மாதிரி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் 1/4 வாசிக்கும் கொஞ்சம் குறைவாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு
ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி ஒரு முறை கிரேவியை கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.